மகர ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மேலதாளத்தோட உற்சாகம் தொடங்கிடுச்சு. அவ்வளோதான். ஏறுமுகம் தான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி 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 என்றுதான் முழங்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்ட போறீங்க. ரூ. 1 கூட என் கையில இல்லைன்னு சொன்ன மகர ராசிக்காரர்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல சேமிப்பு உயர போகிறது. இந்த தடவை ஏதாவது ஒரு ஆர்டியை போடலான்னு இருப்பீங்க. ஆர்டியை பிரேக் பண்ணுவீங்க. ஆர்டி போடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குள்ள போயே திருவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பணம் அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. வேற என்ன? நான் போன மாசம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கான பெயர் கிடைக்க போது. நீங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் நீங்க தான் செலிபிரிட்டியா இருக்க போறீங்க. உங்களை எல்லாரும் கொண்டாட போறாங்க, சூப்பர்னு சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதெல்லாம் நடந்துச்சு. இந்த மாசமும் சொல்றேன். தொழில் முனைவோரா போறீங்க. கையில ஒரு பைசா இல்ல மேடம், எப்படி மேடம்லாம் கேட்காதீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். உங்களுக்கு கோடி கோடியா கொடுக்க போகுது. இழுத்து மூடின கதவெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மே மாதம் என்பது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதமாக இருக்க போகுது. நிறைய தெய்வ அனுகூலம். 5ஆம் வீடே சுக்கிரனோட வீடுங்க. அதுவே என்ன சொல்றது, நிறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவை உங்க பெண் தெய்வமா இருந்தா உங்க குலதெய்வத்தை போய் மீட் பண்ணிட்டு வருவீங்க. போன மாசமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா போன மாசமே சுக்கிரன் போயிட்டாங்க. ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி. இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், ஏப்ரல் 20ல இருந்து மே 20க்குள்ள கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலை மிதிச்சுட்டு தான் வருவீங்க. குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். வா வான்னு கூப்பிட்டு, இந்தா இதுக்கு மேல உனக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டு வான்னு சொல்லிட்டு வருங்க.